பெட்டி தூக்குனது யாருன்னு உங்கள் அப்பாவை கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, அந்த பெட்டியை நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்க? திமுகவுக்கு அந்த பெட்டியை நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்க? நீங்கள் 2015 டு 2021 வரைக்கும் திமுகவில் வேலை பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டீங்க. நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 510 கோடி ரூபாய் நீங்கள் தேர்தல் நிதியாக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் தேர்தல் நிதியாக 510 கோடி கொடுக்கணும்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சரியான தொழில், நேர்மையான தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எதுக்கு நீங்கள் 510 கோடி கொடுத்தீங்க? அப்போ நீங்கள் பண்ணுற தொழில் சரியான தொழிலா, தமிழ்நாட்டுக்கு தேர்ந்தெடுத்த தொழிலா? அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் சரியான தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் தொழில்துறை அமைச்சரை நேரடியாக உங்களை வாங்க தொழில் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 510 கோடி சின்ன அமௌண்ட் கிடையாது. இதில் நீங்கள் 900 கோடின்னு வேற சொல்கிறீங்க. அப்போ கணக்கில் வராமல் 900 கோடி கொடுத்துருக்கீங்க. அந்த 400 கோடி எதுக்கு கொடுத்தீங்க? இந்த 510 கோடி எதுக்கு கொடுத்தீங்க? நம்ம செய்கிற தொழில் நேர்மையாக இருந்தால் நம்ம யாருக்கும் பெட்டி கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் அப்பா கிட்ட எதுக்கு பெட்டி கொடுத்தீங்க? நீங்கள் பதில் சொல்லுங்கள்.